ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு புதுசாக கிணறு வெட்டியிருக்கோம். அதில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு எக்கச்சக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து இந்த கிணறு வந்து எவ்வளோ அளவில் வெட்டியிருக்கோம், எவ்வளோ ஆழம் வெட்டியிருக்கோம், இது வெட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிணறு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்திலிருந்து அடியில் வெட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கொள்ளையோட சனி மூலையில் ஒரு பூஜையை போட்டுட்டு நீர்மட்டம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் வந்து நீர்மட்டம் பார்க்குறவர். வேப்பங்குச்சியை வந்து கப்பு மாதிரி வெட்டி வச்சு பார்க்குறாங்க. இவர் பேர் சண்முகம். தண்ணி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தமா, தண்ணி இல்லாத இடத்துல வந்து அது சுத்தாது அப்படின்றாங்க. இவர் பார்த்தார், ஒரு 2-3 இடம் பார்த்தாரு. பார்த்த இடத்துல இந்த இடம் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடம் தான் இப்போ சுற்றிட்டு இருக்காரு. அந்த இடத்த பாயிண்ட்டாக வச்சுருக்காரு. அவ்வளோதான். இந்த இடம் தான் வந்து மார்க் பண்ணியிருக்காரு. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிணறு வெட்டுறதுக்கு இட்டாச்சி வந்திருக்குது. அதுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக வந்து கிணறு வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பூஜை போட்டோம் இட்டாச்சிக்கு. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சியை வச்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழம் வரைக்கும் வந்து கிணறு தோண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாவோ இல்லை க்ரைமு வந்து வச்சோ வந்து கிணறு தோண்டுவாங்க. ஆனால் நாங்கள் தோண்டின இடத்துல வந்து ஒரு 4 அடி தாங்க வந்து கிணறு தோண்டியிருப்போம். இட்டாச்சியில் எடுத்தோம். அதுக்கப்புறம் தோட்டா வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வாரணும். இந்த மாதிரி தோட்டா வச்சு வந்து ஒரு 4 ட்ரிப் வச்சு ஒரு 18 அடி ஆழம் வரைக்கும் இட்டாச்சியில் வெட்டணும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வச்சு எங்களால் தோண்ட முடியல. இன்னும் சைடில் ரேம்ப் அடித்து வந்து பள்ளம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னாங்க. அந்த ரேம்ப் அடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் தோண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் தான் வந்தது. அதுக்கு மேலே வந்து ரேம்ப் எடுக்க முடியல. மீண்டும் அதுக்கப்புறமா வந்து தோட்டா வச்சு ரேம்பை வந்து இன்னும் ஆழப்படுத்தி எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து இதுக்கு நாங்கள் சம்மதிக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, தோட்டா வச்சு நம்ம சைடில் வந்து ரேம்ப்பு போட்டு எடுத்தோம்னா நாளைக்கு வந்து சேரம், அதாவது சுற்றி இருக்கிற சுவர் வந்து உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கட்டடம் ஸ்ட்ராங் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் கட்டடம் கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பமும் இல்லை. ஏன்னா வந்து மேலேருந்தே வந்து சட்டு மொரம்பு கல் போகிறதுனால வந்து நாங்கள் கட்டடம் கட்ட தேவையில்லை அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். அதனால் வந்து அதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டோம். ஒரு 18 அடி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா தோட்டா போட்டு வந்து இட்டாச்சி வண்டி வச்சு மண் வாரணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் க்ரைன் அமுத்தி அதுக்குள்ள ஆள் வந்து வச்சு மண் வாரணும் தோட்டா போட்டு. இந்த முறை வெடித்த தோட்டாவோட கடைசி. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இட்டாச்சி வந்து உள்ளே அந்த பக்கெட் போட்டு அள்ள முடியல, எட்டலை. அதனால் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேனுவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரைனை அமர்த்தி அதுக்கப்புறமா தான் உள்ளே இருக்கிற மண்ணை அள்ள முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரெயினுக்காரங்க வந்து க்ரெயினை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. அப்படி நீங்கள் கை கட்டுறதுங்க கையை கட்டுறதுக்கு
நீ மூலையிற மேலே ஏரியா ஒரு ஆள் புரிய மேலே ஏரியா நம்ம ஆள் கூட பார்த்து நல்லா புரியா நீங்க மொத்த பேர் வெளிநாட்டுக்கு போக போறீங்க என்னதான் பணம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் போய் டைரெக்டாக வந்து கிணத்தை வெட்டிடாது. அதுக்குன்னு வந்து சில பல நேர்த்தியான வந்து வேலைக்காரங்க வேணும் கிணறு வெட்டுறதுக்கு. அப்படிப்பட்ட நேர்த்தியான ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க இல்லை அப்படின்னா எங்களோட இந்த கிணறு வெட்டுற கனவு வந்து நிறைவேற இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். இப்போதைக்கு எங்கள் கிணறு வெட்டுற சூப்பர் மேன்ஸ் இவங்க எல்லாமே. நம்மளோட சேனலில் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றிங்க. இது வந்து 26 அடியில் வந்து தண்ணி பார்த்தோம். இந்த தண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூமாதேவியை வந்து தங்கம் வச்சு வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து தண்ணியில் வந்து நகை இருக்குது, மூக்குத்தி இருக்குன்னு நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அது எதுக்காக அப்படின்னா வந்து தண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் தங்கத்தை போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த தங்கத்தை போட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்து கிடைச்ச தண்ணீர்ன்றதுனால ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க எங்களுக்கு. அப்புறம் முதல் முறையாக கிடைச்ச தண்ணீரை வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து அப்பா எடுத்து குண்டானில் ஊற்றிட்டுருக்காரு. இதை வந்து கொண்டு போய் பூஜையும் பண்ணிட்டோம். மறுநாள் வந்து திருப்பி தோட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமான தண்ணி கிடச்சிருக்குங்க எங்களுக்கு. பணம் இருந்தால் போதும் கிணறை வந்து ஈஸியாக தோண்டிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுவுமே உண்மை தான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு தோன்றவங்க வந்து மேனுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிணறை தோண்டினாங்கங்க. நம்ம கொடுத்த காசுக்கு வந்து அதிகமாகவே வேலை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது பார்க்குறதுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இதில் இறங்கி வேலை செய்ய சொல்ல தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே ஒரு சில நாட்கள் வந்து அவங்க கூட வந்து வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உள்ளே இறங்கி கிணத்து உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மண் வாரி போகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மேலே வந்து கிரேனு தள்ளுறவருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து இந்த கிரேனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து தள்ளி உள்ளேருந்து வர மண்ணை வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து திரும்பவும் உள்ளே போகாத அளவுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க.
ஆனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறவரோட வேலை. ஆனால் வந்து உள்ளே இருக்கிறவங்கள வேலையை விட மேலே அந்த க்ரெயின் இழுக்கிறவரோட வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அந்த மேட்டு மேலே ஏறி இறங்கு, அந்த ஏணியை திருப்பி உள்ளே தள்ள ஏற இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட இந்த கிணத்துல வந்து இயற்கையாக வர ஊற்று இந்த ஊற்று தாங்க. அக்னிமூல சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊற்று வந்து ரொம்ப நல்லாவே வந்து அருவி மாதிரி வந்து அப்படியே இறங்கும், நாலு பக்கமும் இறங்கும் சுத்தீர. இந்த ஊற்று எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 அடி ஆழம் இருக்கும். அந்த ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செயற்கையான ஊற்றை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடு போர் போடலான்ட்டு வண்டியை வர வச்சிட்டோம். அவங்களும் வந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா பூஜை பண்ணார். பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்து உள்ளே போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 75,000 ரூபா மொத்தம் செலவாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 25 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட கிணத்துல ஒரு சுற்றி ஒரு 5 சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போர் போட்டோம். அந்த 5 சைடு போர் போட்டதோட மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 75,000 ரூபா வந்து போர் போட்டதுக்கு செலவாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இந்த தொலை போடுறதுக்கு வந்து சைடு போர் போடுறதுக்கு மாற்றி வைக்கிறதுக்கு வந்து 500 ரூபா வந்து அது எக்ஸ்ட்ரா கூலி. அது மொத்தமாக சேர்த்து வந்து இந்த 5 போர் போட்டு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 75,000 ரூபா செலவாச்சுங்க. இந்த 5 போர் போட்டதில் வந்து எங்களுக்கு எத்தனை போரில் தண்ணி வந்தது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த போர் ஓட்டினது எத்தனை நாள் ஓட்டினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் வந்து போர் ஓட்டினாங்க. 1.5 நாளா அப்படின்னா உண்மைதாங்க. ஒரு 5 தொலை ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்தன்னைக்கு வந்து ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொலை போட்டாங்க. அந்த தொலை போட்டதில் ஒரு 1.5 தொலை போட்டிருப்பாங்க 10 மணி வரைக்கும். மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணவங்க நைட்டு 8 மணிக்கு தான் வந்து வேலையை முடிஞ்சதுங்க. 5 தொலை போட்டு முடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 அடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு இந்த தொலை போட்டு முடிக்கிறதுக்கு. அன்றைக்கி போர் போடுற நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வேறு மழை தூறல் வேறு தூவிக்கிட்டே இருந்ததுங்க. சில்லுன்னு வேறு தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்தாங்க போர் போட்டவங்க. போர் போட்டு முடிச்சாச்சு. எந்தெந்த தொலையில் வந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 போர் போட்டதில் வந்து ஒரு 3 தொலையில் தண்ணி வருதுங்க. இந்த தொலையில் வந்து ஒரு விரல் சைஸில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போது ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விரல் சைஸில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 போர் போட்டதில் இந்த போரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூடுதலான தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நானுமே வந்து குடிச்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க தண்ணி. புது கிணத்து தண்ணி அப்படின்னவே எந்த தூசு பாசை எதுவுமே இல்லாமல் வந்து பூமியிலேருந்து அப்படியே வர தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து ஒரு 2 போர் போட்டிருந்தோம். அந்த மேலே வந்து நாங்கள் முன்னாடி காமிச்சிருப்போம் பாருங்கள், அந்த ஊற்றுக்கு கீழே வந்து போர் போட்டோம்னா நல்லா ஊற்று வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போட்டோம், அதில் சரியாக ஊற்று வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஊற்று அதுக்கு பக்கத்துலேயே போர் போட்டோம். அதுலேயும் வந்து தண்ணி வரலைங்க. இந்த 2 போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். செலவு பண்ணது வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற 3 போரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சொல்கிறேன், இந்த கிணறு வந்து எவ்வளோ அளவில் வெட்டுச்சு, எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கிணறோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து
36 குழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 22 அடி அகலம் சுற்றளவு. ஒரு வட்டத்தோட சுற்றளவு வந்து 22 அடி சுற்றளவு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 15 கஜம் வந்து இந்த கிணத்தை வெட்டியிருக்கோம். 15 கஜம் அப்படின்னா 45 அடி வந்து இந்த கிணறை வந்து நாங்கள் வெட்டியிருக்கிறோம். இந்த கிணறு வெட்டுறதுக்கு என்னென்ன செலவாச்சு அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட்டாச்சி வச்சு வெட்டினது வந்து ஒரு 18 அடி ஆழம் வரைக்கும் வெட்டினோம். அதுக்கு வந்து ஒரு 60,000 ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த க்ரைனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வெட்டினாங்க. அதுக்கு வந்து என்ன கணக்கு அப்படின்னா ஒரு தோட்டா கணக்கு பேசிட்டாங்க. தோட்டாவுக்கு வந்து 310 ரூபா அப்படின்னு பேசுனாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 18 அடியிலேருந்து 45 அடி வரைக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1187 தோட்டா ஆச்சுங்க இந்த கிணறு வெட்டுறதுக்கு. அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு தோட்டாவுக்கு 310 ரூபான்னு கணக்கு பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,67,000 ரூபா ஆச்சுங்க. அவங்களுக்கு மட்டும், கிரைன்காரங்களுக்கு மட்டும் கொடுத்தது. இதில் என்ன அப்படின்னா சாப்பாடு செலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுதே. இந்த 310 ரூபாலே தோட்டா போடுறது, வெடிக்கிறது, வாடுறது, சாப்பாட்டு செலவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுது. இது எத்தனை நாள் நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 அடி ஆழத்துலேருந்து 45 அடி ஆழம் வரைக்கும் வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டாங்க. தோட்டா போட்டு விட்டுட்டு மறுநாள் தான் வந்து கிணறுல வந்து அந்த மண் அள்ளுனாங்க. எதனால் அப்படின்னா வந்து தோட்டா போட்டனைக்கே வந்து மண் அள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா கிணத்துல வந்து தோட்டா போட்டனைக்கு இறங்கி அள்ளுறதுனால அந்த தோட்டாவோட மருந்து நாத்தம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் ரத்த வாந்தி எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிணத்தை வந்து நம்ம தோட்டா வச்சுட்டு உடனே வந்து உள்ளே இறங்கி வரணும் அப்படின்னா ஓரப்பாரங்களில் வந்து கிணத்தோட சுற்றி ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விரிசல் இருந்து கல் ஏதாவது தொத்திக்கிட்டு இருந்து மேலே விழுமோன்ற பயத்தினால வந்து பார்த்திங்கன்னா தோட்டா வச்சனைக்கு என்றைக்குமே வாரது கிடையாது. மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா தோட்டா வச்சு மறுநாள் வந்து அந்த மண்ணை வாருவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, ஓரமரம் விரிசல் விட்டுருக்கிறதுலாம் காத்தாட வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதையெல்லாம் அள்ளி மேலே போட்டுட்டு இதே மாதிரியே கண்டினியூஸாக ஒன்று டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மண் வாரிக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட கிணத்துல. அப்புறம் வேறு என்ன செலவாச்சு இந்த கிணத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு வெட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 கஜத்தில் வந்து தண்ணி கிடச்சிது. அந்த தண்ணியை வெளியே ஏற்றுறதுக்கு வந்து நாங்கள் வந்து நீர் மோட்ரு ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த மோட்டருக்கு வந்து இது புது கிணறுன்றதுனால சர்வீஸ் வாங்கலை. அதனால் ஒரு ஜென்ரேட்டர் வந்து வாடகைக்கு எடுத்திருந்தோம். அந்த ஜென்ரேட்டரோட வாடகை வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு வந்து அந்த ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆச்சு. ஒரு நாளைக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு 15,000 ரூபா அந்த ஜென்ரேட்டருக்கு வாடகை கொடுத்தோம். மோட்டரை எடுத்தது, சாட்ரு, ஒயரு, பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 41,000 ரூபா வந்து செலவாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து இந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து வெட்டிட்டு போகிறத விட இயற்கையாக வர ஊற்ற விட வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சி கிணத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்தை சுற்றி வந்து ஒரு 5 போர் விட்டோம். அந்த 5 போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போரில் வந்து தண்ணி கிடச்சிச்சு. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா வந்து 75,000 ரூபா அடிச்சு. ஒரு அடி போர் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபாவாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு போரும் வந்து ஒரு 120 அடி 125 அடி அந்த மாதிரி அளவு தான் விட்டோம். ஏன்னா வந்து ஆழம் கம்மின்றதுனால ரொம்ப வந்து லென்த்தாக வந்து போர் போட முடியல. இந்த 120 அடி 125 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 போர் போட்டோம். இதுக்கான செலவு வந்து ஒரு 75,000 ரூபா ஆச்சு எங்களுக்கு. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கிணறு வெட்ட முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 15 கஜம் ஆழம் 45 அடி ஆழம் போகிறதுக்கு வந்து இந்த கிணத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 5,20,000 ரூபா வந்து எங்களுக்கு செலவாச்சு இந்த கிணறு வெட்டி முடிக்கிறதுக்கு. இந்த கிணத்து வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து தெளிவான விவரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.